இங்கே ஹீரோயினோட வீடு அவங்க ஆஃபீஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால தினமும் லேட்டாக வந்து அவங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கூட அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால ஹீரோ வெளியே அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோவா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவா ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற புரோக்கர் சொல்கிறாங்க 20,000 ரூபா வாடகைன்னு. 20,000 தர முடியாது, எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, நான் பகலில் மட்டும்தான் வந்து தூங்குவேன், சனி ஞாயிறான ஊரில் இருக்க எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், 5 நாளைக்கு எதுக்கு உனக்கு 20,000 ரூபா, நான் 8,000 ரூபா தான் தருவேன்னு சொல்லி பேசி முடிக்கிறாரு. ஹீரோவா அவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணை மீட் பண்ணுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் பொண்ணுங்க கூட பேச மாட்டேன்னும் போது, எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக சிட்டி பொண்ணுங்களே பிடிக்காது, கிராமத்தில் ஏதாவது ஒரு பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னும் போது, உனக்கு டெஸ்டினி இருந்தால் நீ இந்த ஊர்லேயே உனக்கான பொண்ணை மீட் பண்ணுவேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஆஃபீஸில் இருக்க செக்யூரிட்டியை மேனேஜர் கிட்ட இருந்து காப்பாற்றினதால அவனோட ஹெல்ப் மூலமா அந்த புரோக்கர் கான்டாக்ட் கிடைக்குது. இந்த புரோக்கரோ ஹீரோ இருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டை ஹீரோயினுக்கும் பேசி முடிக்க ட்ரை பண்றான். அந்த புரோக்கரோ ஹீரோ கிட்ட வரப்போறது பொண்ணுன்றதையே மறைச்சிட்டு ஒரு ஆம்பளை தான் வரப்போறாரு, அவர் பகல்ல மட்டும் தானே இருப்பாரு, நீங்க நைட் ஷிஃப்ட் போயிடுவீங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னும் போது ஹீரோ முதல்ல யோசிக்கிறான். அதுக்கப்புறம் என்னோட வாடகை கம்மி பண்ணின்னு சொல்லி 6,500 ரூபாய்க்கு பேசி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறான். அந்த புரோக்கரும் ஹீரோயினை கூட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி காட்டுறான். இங்க இருக்கிறது ஒரு பொண்ணு தானு சொல்லி விட்டுறான். அந்த பொண்ணு பாத்ரூம் போய் திறந்து பார்த்தா அங்க ஷேவிங் செட் இருக்கிறத பார்த்த உடனே அவன் சொல்றான், மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கும் அர்ஜென்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு வேற வழியே இல்லாம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்காமலே அதே அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாட்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோ வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ண வச்சிருந்த பீரியட்ஸ் பேடை வந்து பார்த்துடுறான். இதை எதுக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னு கடைக்காரங்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கான். நைட்டோ ஹீரோயின் வந்து அவ யூஸ் பண்ண வேண்டிய பொருளை தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோ ஊருக்கு போயிருந்த சமயத்தில் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இடத்துல சரக்கு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாமல் போயிடுறாங்க. ஹீரோவை காலையில் வந்து பார்த்துட்டு அந்த புரோக்கருக்கு ஃபோனை போட்டு திட்டுறான். அந்த பொண்ணோட நம்பரையும் வாங்கி கால் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு மீட்டிங்கில் இருக்கிறதுனால ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்றா. அந்த பையன் பேசினோடனே ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறான். இப்போ கூட இவங்க 2 பேரும் மீட் பண்ண முடியாமல் போயிடுது.